தந்தையே, நீங்கள் எனக்கு உறுதி அளித்தீர்கள் எனது பிறந்தநாள் பரிசாக கண்ணனை தருகிறேன் என்று. இப்போது என் பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்து விட்டன. ஆனால் எனது பரிசு எங்கே? அதாவது கண்ணன். தந்தையே, உங்களால் எனக்கு கண்ணனை தர முடியவில்லை என்றால் நான் செல்கிறேன். வாருங்கள் சித்தி. அட மகளே ராதா. இல்லம்மா, நீ எங்க செல்கிறாய் ராதா? இதை நான் உனக்கு ஏன் சொல்ல வேண்டும்? நச்சரிப்பு ராதா. வாயாடும் கண்ணா. செல் ராதா, செல். நிற்க வேண்டாம். செல் செல், மீண்டும் திரும்பி வந்துவிட வேண்டாம். நான் ராதே ஆவேன். யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். பிறகு கண்ணன் பேச்சை மட்டும் நான் ஏன் கேட்க வேண்டும்? நான் செல்கிறேன். நான் கண்டிப்பாக செல்கிறேன். நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. உனக்கு வேண்டியது எதுவோ அதை அழைத்து கொண்டு செல்வேன். சரி, உனக்கு என்னதான் வேண்டும்? இதை நான் உனக்கு ஏன் சொல்ல வேண்டும்? நான் ராதே ஆவேன். நீங்கள் விரும்பியபடியே நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். பிடியுங்கள் தாயே. இருந்தாலும் எனக்கு நீங்கள் பரிசு தந்தே ஆக வேண்டும். ஆம், தாருங்கள் என் பரிசை, எனது கண்ணனை. கண்ணனையா? கண்ணன் என்பது நான் தான். தாம் யாராயினும் இப்பொழுது என் பரிசாவாய். புரிந்ததா? வாயாடி கண்ணா. நந்தர் அவர்களே, நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. ஆக உங்கள் கண்ணன் இந்த ராதையோடு மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பான். எதற்கு தாமதம்? கொடுத்து விடுங்கள் உங்கள் வாயாடி கண்ணனை. தாம் கூறுவது சரியான விஷயம்தான். இதனால் தங்களுக்கு பரிசும் கிடைத்துவிடும், என் கண்ணன் மகிழ்ச்சியும் அடைந்து விடுவான். அப்பொழுது நான் இதை தானே கூறினேன். நீங்கள் யாரும் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. நான் புரிந்து கொண்டேன். இதை என் கண்ணன் தான் புரிந்து கொள்ளவில்லை. அதுதானே முக்கியம். நாராயண நாராயண. பிரபு, இன்று தேவி ராதை தனது வாக்காலே பெரும் உண்மையை கூறிவிட்டார். நாராயணனை அடைய வேண்டுமென்றால் நாராயண நாம ஜபம் போதும் என்று. ஏனெனில் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் இடைப்பட வேறு ஏதும் இல்லையே பிரபு. நாராயண நாராயண. தெரிந்து கொள் கண்ணா, நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் எதை எமதாக்கினாலும் அதன் மதிப்பு கூடிவிடும். நீயும் எமதாகிவிட்டால் பிறகு மக்கள் உன்னை பெருமையாக ராதே என் கண்ணன் என்பார்கள். இனி தீர்மானிக்க வேண்டியது நீதான். இந்த மண்ணின் மன்னனாக வேண்டுமா, இல்லை இந்த ராதே என் கண்ணனாக வேண்டுமா? இடையா, இன்னும் யோசிப்பது என்னவோ? நான் ராதே ஆவேன். நான் உன்னை வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். நீ யோசிக்காமல் வா இந்த ராதையோடு. ராதா, நான் என் தாயாருக்கு செல்ல பிள்ளை. ஆதலால் எந்த தீர்மானம் ஆனாலும் தாயாருடையதுதான். மகளே ராதா, தாம் மிகவும் அழகானவள். மிகவும் இனிமையாகவும் பேசுகிறீர்கள். ஆனால் தாங்கள் எனது மகனை உங்களுடன் அழைத்து சென்றால் கண்ணனின் தாய் தந்தையரான நாங்கள் என்ன செய்வோம்? அண்ணியே, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ராதே ஆவேன். எனக்கு கண்ணன் வேண்டும் என்றால் நிச்சயமாக வேண்டும். இல்லை என்றால் நான் பர்சானாவுக்கு செல்கிறேன். மீண்டும் ஒருபோதும் திரும்ப மாட்டேன். வாருங்கள்.
நாராயண நாராயண. தேவி ராதையை நிறுத்துங்கள் பிரபு. ஒருவேளை ராதை இன்று கோகுலத்தை விட்டு சென்று விட்டால் கண்ணனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவார். ஒருவேளை கண்ணனும் ராதையும் ஒருவரை ஒருவர் பிரிந்து விட்டால் இந்த பரந்த உலகத்திற்கு இருந்த அன்பிற்கு சான்று எவ்வாறு கிடைக்கும் பிரபு? தேவரிஷி, இன்று தாங்கள் என்னவோ அன்னையை சார்ந்தவாறே பேசுகிறீர்களே. தங்களுக்கு தோன்றவில்லையா தங்கள் அன்னையுடைய பிடிவாதமானது நியாயமற்றது என்பது? இது போன்று ஓர் சிறுவனை வேண்டுவது, அவனை தன் தாயிடமிருந்து பிரிப்பது, இவை நியாயமானதா என்று கூறுங்கள் தேவரிஷி. நாராயண நாராயண. இதற்கான விடையை அம்மையால் மட்டுமே தர இயலும். ஆனால் அம்மையே, இது என்ன தங்கள் பிடிவாதம்? தேவி ராதை கண்ணனை வேண்டி எல்லோரிடமிருந்தும் பிரிப்பது முழு முற்றிலும் நியாயமற்றது தானே அன்னையே? நாரதரே, காதல் நீதியில் நியாயம் அநியாயம் கிடையாது. நீங்கள் மறந்து விட்டீர்களா நாரதரே? உங்கள் பிரபு எனக்கு உறுதி அளித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, உங்கள் பிரபு தனது உறுதிமொழிகளை நிறைவேற்ற நினைக்கவில்லை போலும். இது எந்த விதத்தில் நியாயம் நாரதரே? சித்தி, எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. இங்கு என் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை. தாயார் தந்தையார் யாருக்கும் இல்லை. அன்பில்லாத இடத்தில் ராதையும் இருக்க மாட்டாள். வாருங்கள் சித்தி. இன்று எனக்கு புரிந்து விட்டது நாரதரே. உங்கள் பிரபுவிற்கு என் மீது சற்றும் காதல் இல்லை. காதல் இல்லாத இடத்தில் நான் இருப்பினும் இல்லாததற்கு சமமே. சற்று பொறுங்கள் தேவி. போகாதே ராதா, போகாதே ராதா. கிருஷ்ணனின்றி ராதை இல்லை, ராதையின்றி கிருஷ்ணனும் இல்லை. ராதையின் மனதில் கிருஷ்ணனும், கிருஷ்ணனின் இதயத்தில் ராதையும் ஒன்று கலந்துள்ளார்கள். தாங்களே என் இயக்கத்தின் மைய புள்ளியாவீர்கள். தாங்கள் இல்லாமல் என் இருப்பிற்கு பொருள் இல்லை தேவி. தங்களுக்கானவனாக மீண்டும் மீண்டும் இப்படைப்பை நான் புதுப்பிக்கின்றேன் தேவி. எல்லோருடைய நோக்கமும் என்னை அடைவதே ஆகும். ஆனால் எனது நோக்கமானது தங்களை உள்வாங்குவதே. ஏனெனில் தங்களை உள்வாங்காமல் நான் ஒருபோதும் முழுமையடைய இயலாது தேவி. இதோ மீண்டும் ஒரு முறை ஐக்கியம் செய்து கொள்ளுங்கள். ராதா, மிகவும் அடம் பிடிக்கிறாயே. ஆனால் உனது இந்த தீவிர அன்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏன் என்று அறிவாயா? ஏனெனில் இன்று வரையில் யாரும் என்னிடம் இத்தனை அடம் பிடித்தது இல்லை. இப்பொழுது கண்ணனின் மனதிலும் அதே அன்பு நிலைத்து விட்டது, ராதாவின் இதயத்தில் உள்ளது போன்று. இதோ ராதா, என்னை ஏற்றுக்கொள். இன்று முதல் கண்ணன் உன்னுடையவன். ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. ஓம் ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா. நாராயண நாராயண.
மகாராணி, இதுதான் சுரங்க வழி. நேராக கம்சனின் மாளிகைக்கு அடிவழியாக இங்கு மகாராஜா வசுதேவர் மகாராணி தேவகி இருக்கும் அறையை அடைகிறது. அக்ரூரர் அவர்களே, பிரதான சிறைச்சாலைக்கு முன்பு இங்கு சிறை பாதுகாப்பு சேனையின் நடமாட்டம் இருக்கும். அதை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். கம்சனுக்கு தகவல் எட்டும் நாழிகைக்கு முன்பாகவே மகாராஜா வசுதேவரையும் மகாராணி தேவகியையும் சிறையிலிருந்து வெளியேற்றி விடுகிறேன். அக்ரூரர் அவர்களே, இந்த நாளுக்காக தான் நாம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். இனி இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் எமது லட்சியத்தை தடுக்க முடியாது. நிச்சயமாக இன்று நாம் வசுதேவரையும் தேவகியையும் கம்சனின் நரகத்திலிருந்து விடுவித்தே தீருவோம். வாழ்க தாய் பவானி! வாழ்க தாய் பவானி! தாயே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? கண்ணா, என் மீது அக்கறை உள்ளது போல் நடிக்க தேவையில்லை. நீ உனது தாயின் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளாய் என்று இன்று தெரிந்துவிட்டது. தாயே, நான் உங்கள் மீது மட்டுமே அன்பு வைத்திருக்கிறேன். ஏனெனில் நான் என் தாய்க்கு செல்ல பிள்ளையாவேன். போய். உண்மைதான் தாயே. கூறுங்கள் தாயே, ஏன் அழுகிறீர்கள்? கண்ணா, உன்னை பெற்றவள் நான். தாய் அன்பை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை. நாள் முழுவதும் உன் பின்னே வெண்ணெய் பானையுடன் சுற்றித் திரிகிறேன். ஆனால் நீ உன் தாயை மறக்க ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. ஒரே கணத்தில் உன்னை ராதாவிற்கு கொடுத்து விட்டாய். ஆஹா, இதுதான் உங்கள் கவலையா? இது சின்ன விஷயமா கண்ணா? இல்லை தாயே, விஷயம் அதுவல்ல. தாங்கள் தானே கூறுவீர்கள் கேட்பவரின் மனதை ஒருபோதும் புண்படுத்த கூடாது என்று. அதனால்தான் நான் அவ்வாறு. சரி கண்ணா, மதுராவில் இருந்து வந்து உன்னை யாரேனும் வேண்டும் என்று கேட்டால் நீ உன் தாயை விட்டு மதுராவிற்கு சென்று விடுவாயா என்ன? தாயே, இங்கிருந்து மதுரா மிகவும் தொலைவில் உள்ளதல்லவா? மகாராஜா, மகாராஜா, நமது குழந்தை நம்மை ஒருவேளை மறந்திருப்பானோ? அவ்வாறு எதுவும் நடந்து விடாதே. ஒரு நாள் நான் என் மகனை கண்டு அழைத்து நான் தான் அவனுடைய தாய் என்று சொல்லும் பொழுது அவன் என்னை அடையாளம் கண்டு கொள்வானா? தாங்கள் யார் என்று கேட்டுவிட மாட்டானே மகாராஜா? தேவகி, ஒருவன் அனைத்தையும் மறக்கலாம், ஆனால் தன்னை பெற்ற தாயை ஒருபோதும் மறக்க இயலாது. நிச்சயமாக தேவகி, உனது மகன் உன்னை பார்க்கும் பொழுது அன்னையே அன்னையே என்று உன் இதயத்தோடு ஒன்றி விடுவான் தேவகி. நான் அந்த அற்புத நொடிக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மகாராஜா. என் மகனே. தாயே, நான் உங்கள் மகனாவேன். என்னை யாரிடம் வேண்டினாலும் இல்லை கேட்டாலும் நான் என் தாய் யசோதையை விட்டு போகவே மாட்டேன். இதை உறுதியாக சொல்கிறேன் தாயே. உண்மையா கண்ணா? உண்மைதான் தாயே. கண்ணா, கண்ணா, நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. எல்லோரும் என்னை தான் தேடுவார்கள், ஆனால் நான் யாரையும் தேட மாட்டேன். ஆனால் நீ என்னமோ இங்கே ஒளிந்திருக்கிறாயே. வாருங்கள் மகாராணி. கவனமாக. மகாராணி, இதுதான் அந்த சுரங்க வழி. மகாராஜா வசுதேவர் மற்றும் மகாராணி தேவகியின் விடுதலைக்கான வழி. வாருங்கள் மகாராணி, இனியும் தாமதிக்க கூடாது. வாருங்கள். அக்ரூரர் அவர்களே, தங்களுக்கு இந்த வழியை பற்றி எப்படி தெரிய வந்தது? கம்சன் மனைவியின் மூலம் தெரிய வந்தது. கம்சனின் மனைவி மூலமாகவா?
அக்ரூரர் அவர்களே, நமது பரம எதிரியின் மனைவியின் மீது இத்தனை நம்பிக்கை எவ்வாறு கொண்டீர்கள்? ஒருவேளை இது கம்சனின் ராஜதந்திரமானால்? இல்லை மகாராணி, கம்சனின் மனைவி பிராப்தி எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கம்சனுக்கு துணை புரிய மாட்டார்கள். இதை முழு நம்பிக்கையோடு தங்களால் எவ்வாறு கூற இயலும்? மகாராணி, கணவன் இருக்கும் பொழுதே ஒரு பெண்ணை கம்சன் விதவை கோலம் பூண வைத்து நோகடிக்கிறானே, அந்த பெண் எவ்வாறு அவனுக்கு துணை நிற்பாள்? மகாராணி, இந்த வழி முற்றிலும் பாதுகாப்பானதுதான். வாருங்கள். நான் ஒளிந்திருக்கவில்லை ராதா, நான் என் தாயாரோடு சேர்ந்திருக்கிறேன். தாயார் எனக்கு அலங்காரம் செய்து விட்டார்கள். பிறகு அவரிடம் நான் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். கண்ணா, நீ எனக்குரியவன், ராதைக்குரியவன், மேலும் எனக்குரியவன் என்னோடு அல்லாமல் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதா? ஆகவே என் கூடயே நீ இருக்க வேண்டும், என்னோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். கண்ணா, நான் கேட்டது விளையாட்டில்லை, நான் உன்னோடு விளையாட வேண்டும். வா என்னோடு உடனே. நந்தரி, பார்த்தீர்களா? நேற்று வந்த ராதை கண்ணன் மீது எவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறார். ஆம், எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் பார்க்காமலா? தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? ஏதேனும் கூறுங்கள். இவளது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கலாம், ஆனால் கண்ணன் நமது ஒரே மகன் ஆவான். என் மகன் மீது என்னை விட வேறு எவருக்கும் உரிமை கிடையாது. யசோதா, எங்கு செல்கிறாய் நீ? என் கண்ணனை அழைக்க. வேறெங்கே? அவர்களின் விளையாட்டை ஏன் கெடுக்க வேண்டும்? நீ பார்த்தாய் அல்லவா, நம் கண்ணன் ராதையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். விளையாடட்டும். பிராமணர்களுக்கான விருந்து ஏற்பாடை கவனி. பலராமன் அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்து விடுவான். சிறுவனே, நேராகச் செல், இல்லை என்றால் தடுமாறி விழுந்து விடுவார். பிராமணரே, என்னால் கண்களை மூடிக்கொண்டே இந்த கோகுலத்தை முழுவதும் சுற்றி வர முடியும். தடுமாறி விழுவதென்ற பேச்சிற்கே இடமில்லை. ஆனால் உங்களுக்கு தான் கோகுலம் புதிதாக தெரிகிறது போலும். கூறுங்கள் பிராமணரே, எங்கே இருக்கிறது உங்களது ஆசிரமம்? நீங்கள் எங்கே தங்கியுள்ளீர்கள்? ஒருவேளை மீண்டும் உங்களை அழைப்பதானால் எங்கே வந்து அழைக்க வேண்டும்? யாம் இருக்கும் இடத்தை யாராலும் அடைய இயலாது. பிராமணரே, இதை என்னிடம் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் கண்ணனிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள். கண்ணன் செல்ல முடியாத இடமென்று எந்த ஒரு இடமும் இல்லவே இல்லை. இந்த விஷயம் அவனுக்கு தெரிந்துவிட்ட மறுகணமே அவன் உங்களுக்கு முன்பாகவே உங்கள் ஆசிரமத்திற்கு சென்று விடுவான். வாருங்கள். அந்த கண்ணனை தேடித்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் இன்று தெரிந்து கொள்ளாமல் செல்லவே மாட்டேன், கோகுலத்தின் நேசமான கண்ணன் யாருடைய மகன் என்று. கண்ணா, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். நான் ராதை ஆவேன். நான் பேசுவதை தான் அனைவரும் கேட்க வேண்டும். நான் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேன். அதனால் நீ இன்று முதல் கூற வேண்டியது நான் கேட்க விரும்புவதை தான், கவனிக்க வேண்டியது நான் கூறுவதை தான், எனக்கு பிடித்ததை தான் நீ செய்ய வேண்டும். புரிந்ததா? புரிந்து கொண்டேன். ஆனால் நீ கேட்க விரும்புவது என்ன, நான் கூற வேண்டியது என்ன, மேலும் நான் செய்ய வேண்டியது என்ன? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் நான் கூறுவேன். சரி, அது இருக்கட்டும், விடு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் முற்றிலும் உண்மைதானா? நீ என்ன கேள்விப்பட்டாய்? நான் கேள்விப்பட்டது யசோதா அன்னை மட்டுமல்ல, கோகுலத்தில் உள்ள அனைத்து அன்னையும் உன்னை அலங்கரிப்பார்களாமே. ஏன் உன்னை அலங்கரிக்கிறார்கள்? ஏனென்றால் நான் ஒரு அலங்கார பிரியன், அதனால்தான். கண்ணா, நீ என்ன ராதையா? இல்லையே. உனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளனவா? இல்லையே. பிறகு எப்படி நீ அலங்கார பிரியனா ஆவாய்? அலங்கார பிரியை நான் தான். ஏனென்றால் என் தந்தையிடம் ஞாபகம் இருக்கட்டும் 1,00,000 பசுக்கள் உள்ளன. ஆதலால் இன்று என்னைத்தான் அலங்கரிக்க வேண்டும், ராதையைத்தான். அப்படியானால் என் தாயாரை நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன். எனது தாயார் மிகவும் அழகாக அலங்கரித்து விடுவார். உன்னை முழுமையாக ராஜகுமாரியை போல் மாற்றி விடுவார்கள். கண்ணா, நான் ராஜகுமாரி ஆக வேண்டாம்.
நான் ராதே ஆவேன். அதனால் என் அலங்காரத்தை யசோதை அன்னையிடம் செய்து கொள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக என்னுடைய பரிசு எனக்கு பயன்பட போகிறது. அதிய பாரு. அதாவது கண்ணா, இன்று அலங்காரத்தை நீ செய்ய போகிறாய்.